புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் திரண்ட பக்தர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கா கோவிலிலும் ஏராளமானோர் வழிபாடு. சர்ச்சைக்கு நடுவிலும் திருப்பதியில் பக்தர்களுக்காக தயாரிக்கப்பட்டு வரும் லட்டு. 3 டேங்கர் லாரிகளில் சுமார் 10 டன் நெய் கொண்டு வரப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்த சர்ச்சையை பொருட்படுத்தாத பக்தர்கள். கோவிலில் வழக்கம் போல் லட்டு விற்பனை விறுவிறு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் பால் பொருட்கள் நிறுவனத்தில் ஆய்வு. பால், நெய் மாதிரிகளை சேகரிக்கும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் அளித்த 2 பாஜகவினர் மீது காவல்துறையில் புகார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. மாவட்டம் வாரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். ஒன்பதாவது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தேர்தல். மும்முனை போட்டி நிலவுவதால் பெரும்பான்மை பெறுவதில் சிக்கல். கோவை கொடிசியா மைதானம் அருகே பிரபல ரவுடி ஆழ்வினை சுட்டு பிடித்த காவல்துறையினர். ரவுடி கத்தியால் தாக்கியதில் தலைமை காவலர் காயமடைந்ததாகவும் தகவல். சென்னையில் நேற்று இரவு பெய்த மழையால் பள்ளிக்கரணை பகுதிகளில் தேங்கிய மழைநீர். சாலைகளில் தேங்கிய மழைநீரால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் தொடங்கியது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம். மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமல். அடிதடி வழக்கில் பாடகர் மனோவின் மகன்களுக்கு முன்ஜாமீன். பூந்தமல்லி நீதிமன்றம் உத்தரவு. சீசன் முடிந்த நிலையிலும் குற்றால அருவிகளில் கொட்டும் நீர். ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை பெருங்கலத்தூரில் அடுக்குமாடி கட்டிடம் கட்ட அனுமதி வழங்குவதாக கூறி 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட புகாரில் நடவடிக்கை. நடிகை பார்வதி நாயர் மீது வழக்கு பதிவு. உதவியாளரை தாக்கியதாக சென்னை காவல்துறை நடவடிக்கை. சென்னை வேளச்சேரியில் 1200 சதுரடி நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார். அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்தி உள்ளிட்டோர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் மத்தியிலும் உரையாற்றுகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 6960 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பதி லட்டு தயாரிப்பு தொடர்பாக சர்ச்சை எழுந்திருக்கும் நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கின் கொழுப்பு இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இதில் கடந்த ஜூலை மாதம் வரை திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனம் திருப்பதி கோவிலுக்கு நெய் விநியோகம் செய்தது. அந்த நிறுவனத்தின் நெய்யில் தரம் குறைவாக இருந்ததால் அதனை தேவஸ்தான நிர்வாகம் கருப்பு பட்டியலில் வைத்தது. ஆனால் தங்கள் நிறுவனத்தின் நெய்யை எந்த ஆய்வுக்கும் உட்படுத்த தயார் என்று ஏஆர் டைரி நிறுவனம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்து சர்ச்சை எழுந்தாலும் அதன் விற்பனையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்பாக திருப்பதி கோவிலிலிருந்து பக்தர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம்.
அது லட்டு சர்ச்சை நிறைய இருக்கு, ஆனால் விற்பனை எப்படி இருக்கு சார்? விற்பனை அதை பற்றி யாரும் கவலைப்படாது, அது ஒரு சர்ச்சை தான், அவ்வளோதான். அதுக்கு கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம். பட் அதை நாங்கள் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறோம், அதை நாங்கள் கடவுள் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறோம். அதில் எந்த சர்ச்சையும் நாங்கள் எடுத்துக்க விரும்பலை, அவ்வளோதான். ஏன்னா உலக மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க, அது தவறுதல் நிறைய நடக்குதுன்றாங்க. பட் ஸோ அவங்க அந்த அரசியல்வாதிங்க இருக்காங்களே, அவங்க தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும். எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லையா, அப்புறம் எல்லாரும் கொடுக்கும்போது ஒரு இது இருக்கு, பிரச்சனை இல்லை. லட்டு ஒரு ஆளுக்கு 5 லட்டு கொடுக்குறாங்க, ஆனா கலப்படம்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, டேஸ்டா இருக்குது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், அதே டேஸ்ட் தான் இன்னைக்கு இருக்குது, மாற்றம் ஒன்றும் இல்லை. ಲಡ್ಡು ಕ್ವಾಲಿಟಿ நல்லா ಇருக்கு ಸರ್. ನಾನು 10 ವರ್ಷ ಎವ್ರಿ ಡೇ when I come to every month, the laddu quality is very good. This is only making the political drama in India to make the violence between the two communities, and they don't want to be Sanatana Dharma. They want to do it something. They want to stop it. That was the reason Chandrababu Naidu make the political drama in Tirupati. லட்டு நல்லா இருக்கு. கலப்படம்னு சொல்லி இது வந்து உடனே முடிவெடுக்க முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ண லட்டு இது அவ்வளோ சீக்கிரமாக யாரோ ஒருத்தர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இது வந்து அப்படிலாம் கலக்க முடியாது, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, நடைமுறைக்கு ஒத்து வரும். கோவையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ஆல்வினை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த ரவுடி ஆல்வின் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மதுரையை சேர்ந்த ரவுடி சத்யா பாண்டி கடந்த ஆண்டு கோவையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி ஆல்வினுக்கு கோவை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. நிலையில் கோவை கொடிசியா மைதானம் அருகே ஆல்வின் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று அவரை சுற்றி வளைத்தனர். அப்போது கத்தியால் தலைமை காவலர் ராஜ்குமார் என்பவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் காவலர் ராஜ்குமார் கையில் காயமடைந்த நிலையில் ஆய்வாளர் கார்த்திகேயன் துப்பாக்கியால் ஆல்வின் மீது சுட்டார். இதில் ஆல்வினின் 2 கால் முட்டிகளிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. பலத்த காயமடைந்துள்ளார். உடனடியாக அவரை காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆல்வினிடமிருந்து கத்தி மற்றும் ஏராளமான புத்தகங்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காவலர் ராஜ்குமாரை மாநகர காவல்துறை ஆணையர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். போலீஸ் நல்லா இருக்காங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை, பார்த்தோம், நார்மல் ஸ்டேபிள் கண்டிஷனில் தான் இருக்காங்க. சார் இவங்க பழைய குற்றவாளி, அவர் என்ன மாதிரி காலையில் இன்ஜூர் ஆகிருக்குன்னாங்க, எத்தனை மணிக்கு? காலையில் என்பிடபிள்யூ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நடந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு நாங்கள் ஃபர்தராக என்னன்னு சொல்லிட்டு தெரியப்படுது. தொடர்ந்து திருப்பதியில் லட்டு எவ்வாறு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது இந்த லட்டு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய சூழலில் திருப்பதியில் லட்டு பொதுவாக எப்படி தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும், அந்த ப்ராசஸில் தற்போது ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தற்போது பார்க்கலாம், லட்டு விற்பனை வந்து விறுவிறுன்னு நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். என் கையில் இருக்கிறது வந்து ஆஸ்தான லட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 750 கிராம் எடை கொண்ட திருப்பதியில் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்யக்கூடிய இதுதான் பெரிய லட்டு. ஆஸ்தான லட்டு மிக குறைந்த அளவில் தயாரிக்கப்படும். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா 175 கிராம் கொண்ட லட்டு. இந்த லட்டு அனைவருக்கும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு லட்டு. இப்போ வந்து ஏற்கனவே இந்த லட்டு பிரசாதத்தில் பிரச்சனைகள், விலங்கினுடைய கொழுப்புகள்லாம் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்போ லட்டு விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் தற்போது பார்க்கலாம், நாம் தற்போது லட்டு விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கிறோம். இந்த கன்வேயர் மூலமாக தான் லட்டு தயாரிக்கப்பட்ட லட்டு விற்பனை செய்யப்பட்ட இடத்திற்கு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக நம்ம திருப்பதியில வந்து ஒரே வகையான லட்டு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 3 வகையான லட்டுகள் இங்க வந்து கொடுக்கப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்தான லட்டு, அப்புறம் திருக்கல்யாண லட்டு மற்றும் புரோகித லட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான லட்டுகள் வந்து திருப்பதியில தயாரிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் வரையிலான லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இப்ப நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைய நாள்ல மட்டும் 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த லட்டுகளுக்காக பாத்தீங்கன்னா 10 டன் கடலை மாவு,
அப்புறம் 10 டன் சர்க்கரை மற்றும் 8 கிலோ நெய், 750 கிலோ முந்திரி போன்றவை எல்லாம் கொண்டு வரப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த லட்டு ஆனது தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம இங்க பார்க்கலாம், இந்த லட்டு ட்ரேல எடுத்துட்டு போற காட்சிகளை நீங்க தற்போது பார்க்கலாம். இந்த ட்ரேல ஒரு ட்ரேல ஒரு 50 லட்டுகள் மேல இருப்பதற்கு தயார் செய்யப்படுகிறது. இப்படி எடுத்துட்டு போற லட்டுகள் நீங்க பார்க்கலாம். இந்த லட்டுகள் தயாரிப்பதற்கு கடலை மாவுகள் இறங்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10 டன் கடலை மாவு தேவைப்படக்கூடிய நிலையில இந்த கடலை மாவு ஏற்கனவே பார்த்தோம். திருப்பதி தேவஸ்தானத்துல எப்படி நெய் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்றத நம்ம பிரத்யேக காட்சியா நியூஸ் 18ல பார்த்தோம். இப்ப கடலை மாவு எப்படி கொண்டு வரப்படுகிறது அந்த காட்சிகளை கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 300 ஆண்டுகளாக பூந்தியாகவும் லட்டாகவும் இந்த திருப்பதி கோவிலில் இந்த லட்டு பிரசாதமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கக்கூடிய இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பகுதியில் எப்படி இந்த லட்டு தயாரிக்கப்படுகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன். தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக தற்போது ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்பான இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகின்றன? வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை செய்கிறார். குறிப்பாக பருவமழை காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனை செய்கிறார். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாக கருதப்படுகிறது. அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் இதே போன்று அனைத்து துறை செயலாளர்களோடு தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவது, சிறிய அளவில் தண்ணீர் தேங்கினாலும் அதை உடனடியாக அங்கிருந்து தண்ணீரை அப்புறப்படுத்துவது, அதே போல அந்தந்த மாவட்டம் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளுடைய நிலை குறித்தும் இந்த கூட்டத்தில் மாவட்ட வாரியாக மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்ட இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் கமல்ஹாசன் தேர்வாகி இருக்கிறார். இன்றைய தினம் பொதுக்குழு கூடியிருக்கும் நிலையில் மீண்டும் தலைவராக கமல்ஹாசனே தேர்வாகி இருக்கிறார். புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்வும் இதில் நடத்தப்படுகிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவராக பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நிர்வாக குழு உறுப்பினர் ஸ்ரீபிரியா தீர்மானத்தை முன்மொழிய ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் தலைவராக பொதுக்குழுவில் மீண்டும் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டது என்று சர்ச்சை வெடித்திருக்கும் நிலையில் நெய் இறக்கப்படக்கூடிய காட்சிகளுடன் நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். தற்போது இந்த நெய் எங்கிருந்து வந்தது? இது எந்த இடத்துல பரிசோதனை செய்யப்பட்டது? இப்போ என்னென்ன நடைமுறை எல்லாம் பின்பற்றப்படுது? தேவப்பிரியன், இந்த திருப்பதி கோயிலில் இந்த நெய்யினால் ஏற்பட்ட சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில எதற்காக இந்த நெய் முக்கியம், இந்த திருப்பதி கோயிலில் ஏன் இவ்வளவு நெய்யை இவ்வளவு முக்கியத்துவமாக ஏன் பேச வேண்டும் அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டன் அளவு நெய் தேவைப்படுகிறது. நீங்க தற்போது பார்க்கலாம், அதனுடைய பிரத்யேக காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் சேகல் காட்டிட்டு இருக்காரு. ஒரு டேங்கர்ல இருந்து நெய் ஒரு டியூப் மூலமா இறக்கப்பட்டு நீங்க இங்க பார்க்கலாம். கீ ஸ்டோர்
ரூம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. இந்த டேங்கர் மூலமாக இறக்கு செய்யப்படும் இந்த நெய்யானது இந்த டியூப் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் உள்ள இருக்கக்கூடிய டேங்கில் வந்து ஸ்டோர் செய்யப்படுது. ஸ்டோர் செய்யப்பட்ட இந்த நெய்யானது பார்த்தீங்கன்னா இந்த குழாய்கள் மூலமாக அதுக்கு மேல இருக்கிற மோட்டார்கள் குழாய்கள் மூலமாகவே எடுத்து செல்லப்பட்டு அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அந்த குழாய்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த பிரசாதங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகம விதிகள் இருக்கிறதுனால வெளியில இருந்து இந்த நெய்யை வந்து இந்த குழாய்கள் மூலமாக பாத்தீங்கன்னா 5 குழாய்கள் ராட்சச குழாய்கள் போறதை நீங்க பார்க்கலாம். இந்த குழாய்கள் மூலமாக அந்த மடப்பள்ளிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மடப்பள்ளிக்கு எடுத்து செல்லப்பட்டு தயாரிக்கப்பட்ட அந்த பூந்தி பாத்தீங்கன்னா அடுத்த கன்வேயர் ஒயர் பார்க்கலாம். அங்க நீங்க ஒரு அந்த கன்வேயர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தனியாக பூந்தியும் நெய்யும் இந்த கன்வேயர் மூலமாக அந்த கோவிலின் மடப்பள்ளிக்கு உள்ளே சென்று அது லட்டாக தயாரித்து வெளியே வருது. அதாவது திருப்பதி பெருமாள் கோயிலில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும் மடப்பள்ளிக்கு உள்ளதான் நடைபெறும். அதாவது ஒரு நாளைக்கு 5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டாலும் 5 லட்சம் லட்டுகளும் பாத்தீங்கன்னா மடப்பள்ளிக்கு உள்ளே தான் தயாரிக்கப்படுகிறது. அந்த மடப்பள்ளிக்கு செல்லக்கூடிய நெய் பாத்தீங்கன்னா நீங்க இந்த குழாய் பார்க்கலாம். இந்த குழாய் மூலமாக தான் நம்ம அந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் அந்த நெய்யானது ஸ்டோரேஜ் செய்யப்பட்டு இந்த கன்வேயர் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. தற்போது இந்த சம்பவம் நடந்து 1 மாதத்திற்கு மேலாகிவிட்டது என்று சொல்லப்பட்டாலும் புதிய டெண்டர் மூலமாக கோரப்பட்டு ஒரு நாளைக்கு தேவையான 10 டன் அளவிலான நெய்யானது தினமும் கொண்டு வரப்படுகிறது. இன்று காலைக்கு தேவையான இந்த நெய் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே இறக்கப்படும் இந்த நெய் இந்த குடோன்ல ஸ்டோர் செய்யப்பட்டு இந்த ராட்சச பைப்பின் வழியாக பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய மடப்பள்ளிக்கு எடுத்து செல்லும் பணிகள் தற்போது நடந்துட்டு இருக்கு தேவப்பிரியன். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கலாம். ஏன் இந்த நெய் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா இந்த கோயில்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. லட்டுகள் மற்றும் பிரசாதத்திற்கு தேவையான அதாவது பொங்கல் போன்ற எந்த ஒரு உணவுப் பொருள் இந்த கோயில்ல தயாரிக்கப்பட்டு வந்தாலும் அனைத்து உணவுப் பொருட்களுமே வந்து நெய்யினால் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகம விதி இருக்கிறதுனால அதிக அளவு நெய் இந்த கோயில்ல தேவைப்படுது. அதனால அந்த நெய்யில் தான் கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது என்பது வந்து குற்றச்சாட்டாக இருக்கிறது தேவப்பிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.